உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட். இப்போ வரும் பொழுதுமே வந்து அந்த அந்த கண்காட்சியை வந்து நாங்க பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் இந்த கோடைக்கால சிறப்பு முகாம்ல என்ன தயாரிச்சிருக்கீங்க, என்ன வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட், ஒரு பெயிண்டிங் பண்ணிருக்காங்க, சிலர் வந்து அந்த அருமையான ஒரு டெரகோட்டா மூலமா வந்து அந்த ஸ்கல்ப்சர் பண்ணிருக்காங்க, சிலர் வந்து அந்த கிளே மூலமா அந்த கார்விங் பண்ணிருக்காங்க, இந்த கார்டனிங் அந்த மாதிரி வந்து செடிகள் கொடிகள் வளர்ப்பதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க, சிலர்லாம் அந்த சோலார் லேம்ப் அதெல்லாம் வந்து அவங்களே சுய முயற்சியா வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வெவ்வேறு மாணவர்கள் மாணவிகள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிறப்பு முயற்சியை வந்து மூலமா ஒரு உருவாக்கி இருக்காங்க. இந்த விழாவிற்கு வந்த உடனே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பா நான் வந்து என்ன பார்த்தேன்னா, எல்லாருமே போதுமே வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு ரொம்ப ஒரு எல்லாருமே ஒரு அதி தீவிரமான ஒரு மகிழ்ச்சி. பார்த்த உடனே இந்த விழா வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். இந்த விழா நடந்தவொடனே, இந்த கோடைக்கால முகாம் நடந்தவொடனே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப உண்மையா பார்க்க முடிஞ்சது. அதை பார்ப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இந்த முகாம்னால வந்து நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து உங்களுக்கு அவங்க எதிர்காலத்துல இந்த திறமையை வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து வளர்ப்பதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அடைவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம். அதனால வந்து ஒரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த முகாமை ஏற்பாடு செய்து தருவதற்கு அனைத்து உதவியும் நல்கிய அனைத்து என்ஜிஓக்கள், சமூக பொறுப்பு நிறுவனங்கள் மற்றும் சமூகத்தின் முக்கியமான ஒரு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரி வந்து பல முகாம்களை இங்க நடத்திட வேண்டும். ஏனென்றால் பெரும்பாக்கத்தில் பல மக்கள், சுமார் 1,00,000 பேர் வந்து இங்கே வசித்து வருகின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான இடம். இங்கே பல தடவை நானும் வந்திருக்கின்றேன். இந்த சமீபத்தில் இந்த கடந்த முன்னாடி நவம்பர் அக்டோபர்ல அந்த மழை பெய்யும் பொழுது கூட இங்கேதான் வந்து முதலில் இங்கேதான் வந்து அந்த சாப்பாடு உணவெல்லாம் வந்து நானும் சோழனோட எம்எல்ஏ தான் எல்லாருக்கும் பரிமாறினோம். ஆரம்பிச்சு வச்சு இந்த பக்கத்துல வந்து கிச்சன்ல வந்து ஆரம்பிச்சு வச்சு அங்க இருந்து எல்லாருக்கும் வந்து இந்த சாப்பாடு கொடுக்கலாம் இங்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஏரியாவுக்கு. அதனால வந்து பல முறை இங்க வந்து என்ன நடக்கின்றது, என்ன சென்று கொண்டிருக்கிறது நானும் வந்து அடிக்கடி நான் விசாரிப்பேன். இங்கே வந்து இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது வந்து, அதாவது இந்த சமூக நலத்துறை மூலமாக பெண்கள், முதியவர்கள் அவர்களுக்காக செயல்படப்படும் அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் நமது மாவட்டத்திலேயே 2 இடங்கள் தான் இருக்கின்றது. அதாவது முதலில் வந்து ஒரே இடத்துல தான் இருந்தது, அதாவது செங்கல்பட்டு ஆதரத்தில் மட்டும்தான் இருந்தது. இரண்டாவதாக பெரும்பாக்கத்தில் தான் அமைய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தலின் பெயரில் இங்கே பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் இந்த ஒரு சுமார் 4 மாதங்கள் இருக்கும். அதை திறந்து வைத்தோம். அதற்குண்டான அந்த பெர்மனண்டா அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து அமைக்கிறதுக்குண்டான நடவடிக்கையும் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கேதான் இப்பொழுது இந்த பிளே கிரவுண்ட் அமைப்பதற்குலாம் வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம். ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு, ஆனா வந்து கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு, அந்த மேடு பள்ளத்தை வந்து சரி பண்ணி கொஞ்சம் நல்ல சிறப்பா வந்து அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கையும் வந்து ஏற்று அந்த பிளே கிரவுண்ட் வந்து சரியான முறையில் அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் இப்போ சொல்லியிருக்கின்றோம். அந்த பிளே கிரவுண்ட் வந்து சிறப்பா இப்ப அமைத்து கொடுப்பார்கள் வரக்கூடிய நாட்களில். அது மட்டுமல்ல, இங்கே பல நடவடிக்கைகளை வந்து எடுத்து வருகின்றோம். சமீபத்தில் கூட இங்கே நிறைய இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து இந்த மேக்கிங், இந்த பாட் மேக்கிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க இங்க பண்ணவங்க எல்லாமே வந்து ஒரு சுய உதவி குழுவை வந்து உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த சுய உதவி குழுவை வந்து உருவாக்கி விட்டால் அந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சில அரசு உதவிகள் வந்து கிடைக்கப்பெறும். அவர்கள் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு வந்து மேலும் அரசு நிதியுதவி மற்றும் அரசு மூலமாக கிடைக்கப்பெறும் உதவிகள், நலத்திட்ட உதவிகள் வந்து கிடைக்கப்பெறும். ஆகவே அந்த சுய உதவி குழுக்களையும் வந்து உருவாக்க இப்போது சொல்லியிருக்கின்றோம். இந்த வரக்கூடிய நாட்களில் பெரும்பாக்கத்தில் மேலும் இவ்வாறு பல சுய உதவி குழுக்களும் வந்து உருவாக்கப்பெறும். அது மட்டுமல்ல, இங்கே சிறப்பாக ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் கண்டேன். அதாவது பிரகதி என்ற திருநங்கை அவர்கள் இங்கே அந்த கிளே மூலமாக வந்து பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றனர். அதை பல இடங்களில் வந்து நான் இந்த கிளே மேக்கிங் நான் நிறைய இடத்துக்கு நான் சென்று போய் பார்த்துருக்கின்றேன். ஆனால் வந்து அதை பண்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து பண்றது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பண்றதுக்கு. அப்படி அந்த முயற்சியை வந்து சிறப்பான முறையில் கையாண்டு வருகின்றார். அதை பின்பற்றி மேலும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகள், குழந்தைகள் எல்லாருமே வந்து அதை கத்துக்கணும். நீங்க எல்லாமே வந்து கத்துக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அதெல்லாம் கத்துக்காதான் இன்னும் வந்து மேலும் பல பிரகதிகள் இங்கிருந்து உருவாக்கப்படுவார்கள். அதை தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதை தான் இந்த கோடைக்கால சிறப்பு முகாமின் ஒரு முக்கியமான நோக்கமாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த முகாமில் பங்கேற்றிருக்கும் அனைத்து மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் பல முறை நாம் கண்டிப்பாக சந்திப்போம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அங்கே பிரகதி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. இடைக்கால பயிற்சியில் இலவசமாக குழந்தைகளுக்கு சுடுமண் கலையை கற்றுக் கொடுத்து மிக சிறப்பாக எங்களுடன் ஒத்துழைப்பு நல்கிய அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா கிளீனிங் ப்ராடக்ட், லைரா ஃபினைல், டைல்ஸ் கிளீனர், டாய்லெட் கிளீனர் அனைத்து கடைகளிலும் கேட்டு வாங்குங்கள். நன்றி, வணக்கம்.